விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அருகே கனமழையால் கண்மாய் நிரம்பி மறுகால் பாய்ந்து வருகிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கணேஷ்குமார், பாதிப்பு நிலவரம் என்ன? தேவப்பிரியன், விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக ராஜபாளையத்தில் 17 சென்டிமீட்டர் மழையும் வெம்பக்கோட்டை பகுதியில் 9 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கிறது. இதன் காரணமாக வெம்பக்கோட்டை அருகே இருக்கக்கூடிய வல்லம்பட்டி புதுக்கண்மாய் என்பது முழுமையாக நிரம்பி மறுகால் பாய்ந்து வருகிறது. இந்த கண்மாயை நம்பி சுமார் 1200 ஏக்கர் விவசாய நிலங்கள் பயனடைந்து வரக்கூடிய நிலையில் கடந்த ஒரு வாரமாக பெய்து வரும் மழையின் காரணமாக நேற்று இரவு இந்த கண்மாய் முழுமையாக நிரம்பி இருக்கிறது. இதன் காரணமாக விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அதே போல அந்த கண்மாய் முழுமையாக தூர்வாரப்பட்டால் இன்னும் அதிக அளவில் தண்ணீர் தேக்கி வைக்க முடியும். எனவே கண்மாயை முறையாக தூர்வார வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையையும் விவசாயிகள் முன்வைத்திருக்கிறார்கள். இதே போல ராஜபாளையம் பகுதியில் பெய்த கனமழையின் காரணமாக ஐயனார் ஆற்றில் வெள்ளம், அதாவது தண்ணீர் வரத்து என்பது அதிகரித்திருக்கிறது. அதே போல அங்க இருக்கக்கூடிய அணைக்கும் தண்ணீர் வரத்து அதிகரித்து நீர்மட்டம் என்பது உயர்ந்திருக்கிறது. அதே போல அந்த பகுதியில் நேற்று இரவு பெய்த கனமழையின் காரணமாக அந்த ரைஸ் மில், அதாவது ஒரு ரைஸ் மில் கட்டடத்திற்கு அருகே 100க்கும் மேற்பட்ட ஆடுகள் என்பது அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அப்போது எதிர்பாராத விதமாக அந்த ரைஸ் மில்லினுடைய ஒரு பக்க சுவர் என்பது முற்றிலுமாக இடிந்து விழுந்த விபத்தில் 100க்கும் மேற்பட்ட ஆடுகள் என்பது உயிரிழந்திருக்கிறது. இதுபோன்ற தொடர்ந்து பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாக பல்வேறு பாதிப்புகளும் ஏற்பட்டு வருகிறது. அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மாவட்ட நிர்வாகம் துரிதமாக மேற்கொள்வதற்கான நடவடிக்கையும் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறது. தேவப்பிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி கணேஷ்குமார்.